ஐயா நாவலர் நம்முடைய நாஞ்சில் சம்பத் அவர்கள் மிக சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார். என்றாலும் நான் ஒன்றை சொல்லிவிட்டு செல்கிறேன். குமரி மாவட்டத்தை சார்ந்தவன் என்பதால் குமரி மாவட்டத்தினுடைய பண்பாடு என்ன என்று பார்க்கிற போது ஒற்றை சொல்லில் சொல்வதாக இருந்தால் அது கல்வி ஒன்றுதான். கல்வி ஒன்றுதான். காரணம், உலகத்தினுடைய எந்த மூலையில எடுத்து சென்றாலும் கூட கன்னியாகுமரியினுடைய பெயரை சொல்லாமல் எவனும் நகர்ந்து விட முடியாது. ஆன காலத்தினாலேதான் தொல்காப்பியனை சொல்லுகிற போது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று இந்த உலகத்தை உயர்வாக சிறப்பித்து பேசியிருக்கிறார். நம்முடைய மாவட்டத்திலே அவதார புருஷனாக கருதப்படுகிற ஐயா வைகுண்டர் சொல்லுகிற போது சீரான கன்னி செய் குமரி நன்னாடு என்ற வார்த்தையை நான் நேசித்திருக்கிறேன், சுவாசித்திருக்கிறேன். ஏன் அவர் செய் குமரி நன்னாடு என்று சொல்ல வேண்டும்? பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி இருக்கின்றானே, அவன் பாடுகிற போது நீல திரைகடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரி என்று பேசினார். அங்கே மணியாரம் தந்த சிலப்பதிகாரத்தை தந்த நம்முடைய இளங்கோவடிகள் இருக்கிறாரே, அவர் பேசுகிற போது பகுருழியாரும் பன்மலை அடுக்கவும் குமரி கோடும் கடல் கொண்டது என்று பேசிவிட்டாலும் கூட எஞ்சிய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதி என்று சொல்லக்கூடிய காரணத்தினாலே இது நாஞ்சில் நாடு. நாஞ்சிலோடு இணைந்திருக்கக்கூடிய 4 வளங்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு என்று சொல்லக்கூடிய காரணத்தினால் இந்த நாடு ஒரு உயர்வுடைய நாடு. எப்படி என்று கேட்டால் உயரமான மலைகள் உண்டு, மலைகளை சார்ந்த காடுகள் உண்டு, காடுகளை அபிவிருத்தி செய்யக்கூடிய அழகான நதிகள் உண்டு, நதிகளுக்கு வளம் தரக்கூடிய நன்னிலங்கள் வயல்கள் உண்டு, அருமையான நீலத்திரை கடல்களும் உண்டு. கடல் வளத்தை எல்லாம் ஐயா சொன்னார். நான் உதகமண்டலத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற போது நூல் என்ன செய்யும் என்பதை பற்றி நான் அறிந்திருக்கிற போது கோவையில் கேஜி மருத்துவமனை என்ற ஒரு மருத்துவமனை, ஒருவேளை அந்த மருத்துவரை உலகத்திற்கே தெரியும், டாக்டர் பிராணேஷ். ஒரு முறை உதகமண்டலத்தினுடைய ஒரு விழாவிலே பேசிக்கொண்டிருக்கிற போது என்னுடைய அருகாமையிலே ஒருவர் வந்து என்னுடைய பாக்கெட்டிலே சிறிது பணத்தை திணித்தார். அவருடைய கைகளை பிடித்தேன். யார் என்று பார்த்தேன். பார்க்கிற போது அவர் சொன்னார், நான் டாக்டர் பிராணேஷ். ஐயா நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் கோவையினுடைய கேஜி மருத்துவமனையினுடைய மருத்துவராக இருக்கிறேன். ஆனால் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் எப்பொழுது வேண்டுமானாலும் பறந்து கொண்டே இருப்பேன் என்றார். பறப்பதற்கு என்ன காரணம்? இறக்கைகள் இருப்பதால் பறவைகள் பறக்கின்றன. இவர் ஏன் பறக்கிறார் என்று அவரிடத்தில் கேட்டபோது அவர் ஒரு நரம்பியல் நிபுணர் ஆன காரணத்தினாலே உடனுக்குடன் பல நாடுகளுக்கு செல்லுகின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருந்தார், ஒரு நல்ல மருத்துவர். அப்படி பேசுகிற போது அவர் சொன்னார், ஐயா நான் அமைதி இல்லாமல் தவிக்கிற காரணத்தினாலே இது போன்று பேசுகிற இடங்களில் வாய்ப்பு கிடைக்கிற போது வந்து அமர்ந்து கொள்வேன் என்று பேசினார். பேசிய போது நான் அவரிடத்திலே ஒரு புத்தகத்தை திணித்தேன். எப்படிப்பட்ட புத்தகம் என்றால், குமரியில் கம்பர் என்று ஒரு நாவலை எழுதினேன். குமரியில் கம்பர் என்ற ஒரு நாவல். அந்த நாவல் புத்தகத்தை அவரிடத்திலே திணித்தேன். பல காலங்கள் சென்றது. ஒரு முறை அவர் பேசினார். என்னுடைய மனம் அமைதியாகிவிட்டது. பேசுவதற்கு காலமில்லை. கம்பன் இருக்கிறானே, அம்பிகாவதிக்கும் அமலாவதிக்கும் மரணம் ஏற்பட்டு விட்ட போது மன்னவனும் நீயோ வள நாடும் உன்னதோ, உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன். என்னை ஏற்றுக்கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ, குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு என்று சொல்லி சோழ நாட்டை விட்டு எறிந்துவிட்டு இந்த நம்முடைய பகுதிக்கு வந்து நம்முடைய பத்மநாபபுரம் அரண்மனையிலே வந்து முகாமிட்டார் என்ற செய்தியை எல்லாம் அந்த புத்தகத்திலே எழுதி இந்த நாட்டில் இருந்து ஒரு ஊர்வலம் நம்முடைய தக்கலையிலிருந்து தொடங்கி திருவனந்தபுரம் வரையிலும் சென்று கொண்டிருக்கிறது. என்ன ஊர்வலம் என்று கூட தெரியாமல் அந்த ஊர்வலத்தை 2 மாநிலங்கள்
ஊர்வலங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊர்வலத்தினுடைய அருமையான செய்திகளை எல்லாம் கம்பனோடு இணைத்து பாடியதும், சரஸ்வதி அந்தாதி என்று சொல்லுகின்ற ஒப்பற்ற ஒரு நூலை அவர் படைத்ததும் ஆகிய செய்திகளை எல்லாம் அந்த இடத்திலே சொல்லுகிற போது அவர் படித்து பல ஆண்டுகளுக்கு பிறகு என்னோடு தொடர்பு கொண்டு நான் இப்பொழுது என்னுடைய மனதில் அமைதியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் என்னிடத்தில் தொடர்பு கொண்ட போது புத்தகம் என்ன செய்கிறது என்பதை நான் அதன் வாயிலாக உணர்ந்திருக்கிறேன்.